இந்த பிரச்சனை நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் மெல்ல மெல்ல வளர்கிற நேரம், அவர்கள் தங்களுடைய தோல் பூஜம் அளவுக்கு, நம்முடைய தோல் பூஜம் அளவுக்கு வளர்ந்து வருகிற நேரம், நமக்குள் ஒரு வகையான பயம் ஏற்படுகிறது. ஒரு வகையான அதாவது நாம் பீதிக்குள்ளாக்கப்படுகிறோம். இந்த பிள்ளைகள் இஸ்லாத்துக்குள் இருப்பார்களா, ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிடுவார்களா, காதலில் ஈடுபட்டு யார் எவர் மார்க்கம் எதுவும் இல்லாமல் இவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களா, வேறு பெண்களோடு உறவு வைத்து விடுவார்களா, தப்பில் ஈடுபட்டு விடுவார்களா, ஜினா செய்து விடுவார்களா, இப்படியான பிரச்சனைகள். ஒரு டைம் இருந்துச்சு, நீங்கள் உழைச்சி உங்கள் பிள்ளைய பார்க்கணும் என்ற ஒரு சிச்சுவேஷன். இப்போ உள்ள நிலைமை, உழைச்சி பிள்ளையை பார்க்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் வளர்ந்து வருகிற நேரத்தில் அவர்கள் மார்க்கத்துக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் துடிப்பீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் உழைத்தது ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு விலகி போனால், அவர்கள் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுவிட்டு அவர்களிடம் இருந்து நீங்கள் தப்பான விஷயங்கள் கேள்விப்படுகிற நேரம் உங்கள் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஒரு வேதனை வரும். உங்கள் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அவங்க நடக்கிற நேரம், நீங்கள் இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்தது, நீங்கள் தேடியது அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் சூனியமாகிவிடும். அப்படி என்றால் இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நாம் எல்லோரும் தீர்வு காணாவிட்டால், நாம் ஒருவர் இருவராக நம்முடைய பிள்ளைகளை நாம் பலி கொடுத்து விட வேண்டும். அவர்கள் பறிப்போய் விடுவார்கள். அந்நிய கலாச்சாரங்களுக்கு அடிமையாகி இஸ்லாமியர் என்ற ஒரு முஸ்லீம் என்ற ஒரு பேர் தாங்கியாக வாழுவார். இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது என்னை ஒருவர் சந்திக்க வந்தார். சந்திக்க வருகிற நேரம், அவர் ஒரு அமெரிக்காவில் நீண்ட தாடி, அவர் அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவுடைய ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் என்று. அவர் இலங்கையர், நன்றாக படித்திருந்தார். அவர் அங்கே வேலைக்கு போனவர், அவர் ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு அங்கே பணிபுரிந்து ப்ரொஃபஸர் ஆகியிருந்தார். அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய நிறைய நேரம் பேசினார். அவருடைய மகன் ஒருவரையும் கூட்டி வந்திருந்தார். அவரை காட்டி சொன்னார், ஸ்மோக் பண்ணுகிறார், கொஞ்சம் ஏழுமென்றால் அவரோட கொஞ்சம் பேசுங்கள் என்றார். உண்மையாக அந்த விஷயத்தில் நான் தோல்விதான் அடைந்தேன். அந்த பொடியனோடு பேசுகிற அளவுக்கு என்னால் முடியவில்லை. அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட் என்றாலும் அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் ஆச்சரியம் அடைந்தேன். இவ்வளவு நீளமான ஒரு தாடியோடு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்திலே நீங்கள் ஒரு பேராசிரியராக கடமை புரிகிறீர்கள் என்று சொன்னால், நான் உண்மையாக அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். அவர் என்னோடு கவலையாக கடைசியாக சில விடயங்களை ஷேர் பண்ணினார். நான் இந்த முடிவை எடுத்தது பிழை என்று சொன்னார். பேசாமல் எனக்கு இலங்கையில் இருக்கலாமே என்று தோணுது என்றார். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து விட்டேன் என்றார். என் மனைவி வெஸ்டர்னைஸ் ஆகிவிட்டார் என்றார். இந்த மார்க்கத்தின் பெருமதியை அவர்கள் புரியாமல் தூரமாகி விட்டார்கள் என்றார். அதனால் நான் சொத்தை சேகரித்திருக்கிறேன், செல்வம் இருக்கிறது, என் குடும்பத்திடம் மார்க்கம் இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன், துடிக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நம்முடைய உயிரும் விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழி என்னவோ அந்த வழியில் நாம் நம்முடைய குடும்பமாக போக வேண்டும். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னாண்டாங்க ரசூலுல்லாஹ். யாசிருடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு என்றார்கள். இந்த வெற்றி அடைந்த குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். ஃபரீக்கும் ஃபில் ஜன்னா வ ஃபரீக்கும் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் ஜன்னாவில், ஒரு கூட்டம் நரகத்தில். நம்முடைய குடும்பம் ரெண்டாக பிளந்து ஒரு கூட்டம் ஜன்னாவில், ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய வீடுடைய கதவை தட்டுகிறதே இப்பொழுது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீங்க தெரியுமா? ஜான் ஜானாக, முலம் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் போனால் நீங்களும் போவீர்கள். அவங்க என்ன செய்வார்களோ அத்தனையும் செய்வீர்கள் என்றார்களே. பெருமானார் பேசினால் பொய் வராது. நாம் வசித்து பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்றால், இன்றைக்கு ஆடை கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தனையும், அதை பட்டியல் போடுவதற்குரிய நேரம் இல்லை, மிக சுருக்கமான ஒரு நேரம். அதனால் மிக முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். பெண்கள் இப்படி கொடுக்கிறார்கள், இதை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் விவரமாக அந்த விஷயங்களை சொல்லவில்லை. என்றாலும்
இன்றைக்கு உள்ள நாம் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் 2 பிள்ளைகள் பறிபோகிறார்கள் என்று சொன்னால் கூட அது பெரும் நஷ்டம். இந்த உம்மத்தினருக்கு இது நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். இது நடக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரை யார ரசூலுல்லாஹ் சொல்கிறீர்கள்? யகூதிகளையும் நசாராக்களையும் சொல்கிறீர்களா? பெருமானார் திரும்பி பதில் கொடுத்தார்கள், வேற யாரை என்று கேட்டார்கள். வேற யாரை என்று கேட்டார்கள். அவர்களைத்தான் நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நான் ஒரு தகப்பன், நீங்கள் தகப்பன்மார்கள், இங்கே பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் படிக்கிறாங்க, ஸ்டடியில் ஈடுபடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, அந்த விஷயமெல்லாம் சரி. அதற்காக வேண்டி நீங்கள் நிறைய நேரம் காலங்களை செலவழிக்கக்கூடியவர்கள். இவர்கள் கல்புகளுக்கு தேவைப்படுகிற ஆன்மீகம், மார்க்க ரீதியான வழிகாட்டலில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு எத்தனை பேர் பள்ளிக்கு கூட்டி போனீர்கள்? அருமையான உபன்யாசங்களை போகிற வழியிலும் வருகிற வழியிலும் எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தீர்கள்? இது தவறு என்று எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தீர்கள்? பாப்பா போன டியூஷன் போனீங்களான்னு கேட்குறீங்க. நான் படிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உள்ளவன். இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பல ஆண்டுகளாக படிக்க வேண்டும் என்றே பேசிக்கொண்டிருக்கக்கூடியவன். நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் ஒரு மதரசாவில் போய் 5 நிமிஷம் குர்ஆன் ஓதிட்டு வந்தால் போதும் பாப்பான்னு சொல்லி மதரசாவுக்கு போய் பாடத்தை மட்டும் கொடுத்துட்டு வாங்க, அது போதும். ஸ்கூல்லேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஏதாவது ஒரு இதில் விட்டுட்டாங்கன்னா, ஏன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி? ஏன் அது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க சூழலில் இன்னொரு மணித்தியாலம் இருந்துட்டு வரட்டும், ஏதாவது ஒன்று காதுக்கு விழுந்து நாளைய நடக்கக்கூடிய ஜினாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தளமாக அது இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை உங்கள் பிள்ளை செய்யக்கூடிய தவறுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள் பேசப்படும், அவருடைய செயல்கள் பற்றி விவரிக்கப்படும் என்று சொன்னால், இதை நாம் விரும்பி அனுப்புகிறோமான்னு கேட்டால் இந்த பிஸியான உலகத்தில் அது தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த இடத்தில் நம்முடைய வீடை தட்டக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதைத்தான் நான் பேச போகிறேன். இந்த கலாச்சாரத்தில், அதாவது பெண்கள் ஸ்பெஷலி தஜ்ஜால் அதிகமாக பின்தொடரக்கூடியவர்கள் பெண்கள் அவசரமாக மயங்குவார்கள். இவர்களை பாதுகாப்பது எப்படி? இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதை இந்த குறுகிய நேரத்துக்குள் நானும் நீங்களும் சிந்திப்போம். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பை ஊட்டினால், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் நான் பேசுகிற இந்த டோனை வச்சு நான் கல்விக்கு எதிரானவன் நினச்சிடாதீங்க, படிப்புக்கு எதிரானவன் நினச்சிடாதீங்க. அதைத்தான் நான் முழுக்க ஒரு புறம் பேசுகிறேன். என்றாலும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுவது என்னென்னா, உங்கள் புள்ள படித்தால், அவர் நல்ல அறிவாளியானால், அவர் டபுள் PhD முடிச்சிருந்தா இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் என்று நீங்கள் நம்பினால் அது பிழை என்று சொல்வதற்கு தான் சொல்கிறேன். என் பிள்ளையும் நான் படிக்க வைக்கிறேன், உங்கள் பிள்ளையும் படிக்க வைக்கிறீங்க. எங்களுடைய சேலரியில் அதிக பகுதியை நாங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒதுக்குறோம். அவங்க கல்விக்காக வேண்டி நாம் சேகரிக்கக்கூடிய, அதாவது நாம் சம்பாதிக்கக்கூடியதில் அதிகமாக செலவழிக்கிறோம். அப்படி என்றால் இந்த படிப்பு ஒரு மனிதனை பூரணமான மனிதனாக, நல்ல ஒரு ஒழுக்கசீலனாக மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எங்கள் ஸ்ரீலங்கா விட்டியே பேசுகிறேன். அதாவது சாதாரணமாக ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம். 30 பேர் ஒரு வகுப்பில் படிப்பாங்க. அதில் 1ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, 3ஆம் பிள்ளைண்டு ஒரு 4-5 பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகளை அனுப்பாங்க. சில பிள்ளைகள் வகுப்பில் லாஸ்ட் தான், 30ஆம் பிள்ளை, 25ஆம் பிள்ளை அப்படி வருவாங்க. அவர்களை பார்த்தா வகுப்பில் உள்ள டீச்சர் சொல்லுவாங்க, மிச்சம் பிரச்சனை படுத்துகிறாங்க, கடுமையாக சண்டை பிடிக்கிறாங்க, அடங்குறாங்களே இல்லை. சின்ன பிள்ளைகளை, அதாவது 1ஆம் பிள்ளை வருவாங்க பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை, ரொம்ப அடங்கி நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளைகள் தான் பாஸ் பண்ணிகிட்டே மேலே போவாங்க. மேலே போய் நம்ம நாட்டில் 11ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு போவாங்க. அதில் OAL என்ற எக்ஸாம் வைப்பாங்க, ஓர்டினரி லெவலுண்டு. அதை பாஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுன்ற ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு போவாங்க. அதில் இருந்து அவ்வளோ பேரும் தேர்ச்சி அடைந்தவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழகம் போவாங்க. இந்த பல்கலைக்கழகம் போகிறாங்களே அவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே உள்ளவங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த டீச்சர்ஸ்மார்கள் சிலாகிட்டு சொன்னாங்களோ, நல்ல புள்ளண்டுவாங்களோ, அமைதியான புள்ளண்டாங்களோ, வகுப்பில் எந்த பிரச்சனையும் படுத்த மாட்டாங்க என்று சொன்னாங்களோ, அவங்க தான் பல்கலைக்கழகத்துக்கு போவாங்க.
தெரிவு செஞ்சு 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 அத்தனை லட்சம் பேரில் இருந்து ஒரு சின்ன கூட்டத்தை எடுத்து பல்கலைக்கழகம் போடுவாங்க. போட்டால் இவங்க யார்? இவங்க தான் ஸ்கூலில் டீச்சருக்கு அடுத்த பேச்சு சொல்லாதவங்க, நல்லா படிக்கிறவங்க, ஒழுக்கமான பிள்ளை. பல்கலைக்கழகத்துக்குள்ளே போட்ட உடனே அந்த ஒழுக்கம் எப்படி என்றா, பல்கலைக்கழகத்தில் இத்தனை ரகிங்கண்டா, இவ்வளோ பிரச்சனைண்டா, பல்கலைக்கழகத்துக்குள்ள பிரச்சனையை சமாளிப்பதற்கு நிறைய இராணுவத்தை குமிக்க வேண்டி வருவது, சில இடங்களில் பல்கலைக்கழகத்தை பூட்டுறாங்க. இப்படி என்றால் இந்த 25ஆம் புள்ள 30ஆம் புள்ளன்னு சொல்கிறேனே ஃபேலாக போனவன், அவங்கள எல்லாத்தையும் உள்ளே போட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்? இவங்க தான் நல்லா படித்தவங்க. அப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோண்டா யார்? ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொரு பகுப்பில் இருந்தும் திறமையான ஒழுக்கமான மாணவர்கள் தான் அதுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோண்டா அங்கே தான் ஒழுக்கத்தை பார்க்கலும். ஏண்டா இவங்களுக்கு தான் கல்வி சேர்ந்த ஆளுக்கு. இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கெல்லாம் ஒழுங்க போகல. உட்கார்ந்து படித்தவங்க, ஹோம்ஒர்க் செஞ்சவங்க, டீச்சர்கிட்ட நட்பதிப்பை வாங்கினவங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிற நேரம் சில மரங்கள் ஆடும். ஏன்பா ஆடுதுன்னு பார்த்தா அந்த பங்கு வச்சுருப்பாங்க, டெஸ்க் அந்த மாதிரி பலகைகளை இதில் வச்சுருப்பாங்க. அதோடு ஒரு மரங்கள் வச்சுருப்பாங்க, மறைக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. இல்லை பக்கத்து யாராவது மரத்தை வளர்த்தாங்களோ தெரியாது. நம்ம ஊரில் இலங்கையில் சொல்கிறோம். அப்படி போகிற நேரம் அந்த மரங்கள் அசையும். ஏன் அசையுது? உயிர் வந்து அசையல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தகாத விஷயங்களை செய்கிறார்கள். எதை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு செய்யணுமோ அந்த மாதிரி பெரிய இது இல்லாட்டி கூட தொடுறதா இருந்தாலும் முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும், அவர்கள் அந்த மரத்துக்கு மறைந்து செய்வார்கள். இவங்க யாரு? கிராமங்களில் குக்கிராமங்களில் இருந்து 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பில் இருந்து நல்ல பேர் எடுத்து ஊரில் நல்லவங்கன்னு எடுத்தவங்க குக்கிராமங்கள்லேருந்து கஷ்டப்பட்டு அவங்க தாய் தகப்பு இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளைய நேரடியாக அந்த தாய் பார்த்துருந்தா நெஞ்சு வெடிச்சு போயிடும். இதுக்கா இங்கே வந்தான்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், இந்த படிப்பு அவர்களை ஒழுக்கச்சீலர்களாக மாற்றிருந்தா, என் சாக்கில் 2 கோடி இருக்குதுன்னு வைங்க, நான் ஜித்தா டவுனில் நடக்கிறேன் பகலில், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்போ போய் ஃபஸ்ட்டுக்கு பேங்க்கில் போடுங்க, 2 கோடி இருக்குது, அதை போய் பேங்க்கில் போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். பகல் தானே, அப்பயும் வேணாம். பகலாக இருந்தாலும் வேணாம், பாதுகாப்பு தேவை. இந்த படித்த பிள்ளைகளுக்கு கற்ப அறை எவ்வளவு பெருமதி என்று தெரிந்திருந்தால், அதுதான் வாழ்க்கை என்று தெரிந்திருந்தா, தாய்மை என்ற அந்தஸ்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட மேன்மை. அதை பறி கொடுப்பாங்களா? அதுக்கு முறையாக நடப்பாங்களா இல்லையா? அதாவது அந்த பிள்ளை, அதாவது தன் கற்ப அறையின் பெருமதியை பல்கலைக்கழகம் போய் பிடிக்கல. எவனோ ஒருத்தன் வருவானா, இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆண் பெண் 2 பேரும் திருமணம் முடிக்கிறதுக்கு திருமண ஒப்பந்தத்துக்கு அடுத்த பக்கம் ஆம்பளை, இந்த பக்கம் ஆம்பளை. ஏன் ஆம்பளை? ஏன் பொம்பளை வரலாமே? ஏமா உன்னை ஏமாத்திட்டு போகலாம், ஒரு வழி வேணும், ஷாஹிதுகள் வேணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால படித்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்கு பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் போச்சு. நான் கேட்குறேன், உலகத்தில் ஜினா கூடிய நாடு எங்க? பட்டியல் போட்டால் உலகத்திலே அறிவாளிகள் கூட எங்க, படித்தவங்க கூட எங்கன்னு கேட்டால் நீங்கள் கல்ஃபை காட்ட மாட்டீங்க, மிடில் ஈஸ்ட்டை காட்ட மாட்டீங்க. படித்தவங்க கூட எங்கன்னா அந்த பக்கம் திரும்புவோம், அமெரிக்கா ஐரோப்பாண்டுவோம். இவங்க தான் படித்தவங்க. உண்மை. இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நம்ம நாட்டாளா? இந்த வீடு கேமரா கண்டுபிடிச்சது யார்? நம்ம ஆளா? ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவன் யார்? எங்கள் ஊர் ஆளா? இல்லை. அங்கே வர்ற எல்லா பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி உள்ளவங்க தான் வருவாங்க. எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லிகிட்டே போவோம். ஒன்றுலையும் நம்ம ஆள் வராது. ஜோன் லொகிபியாடண்டா எங்காலா, மார்க்கோனி என்ற யாரு, மார்க் சக்கபோக்கண்டா யாரு, இவங்க யாரும் வரமாட்டாங்க. எலெக்ஷன் கிராம்பெல்லேருந்து எல்லாமே அந்த பகுதி. அப்படி என்றா இந்த பகுதியில் இருந்து ரொம்ப படித்தவங்க இருக்கிறாங்க, படிப்பு அறிவு மேற்பை இதாக்கினவங்க. அவங்களுக்கு என்ன இல்லைண்டா அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா இந்த பகுதிகளும் படிக்காத தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிடுவாங்களே, ஏசியாவையும் விட விபச்சாரம் கூட எங்கன்னா அங்கே தான். எங்கே சினா கூட? நீங்கள் எண்ணி பார்த்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்கள் நாட்டில் ஒரு பெண், ஒரு தாய் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டிட்டு வீட்டுக்கு வருவா குடிச்சிட்டு இல்லை. ஆனால் அமெரிக்காவில் கிளப் லைஃப் என்பது சாதாரணம். பிள்ளைகள் தூங்க வந்து கதவை தட்ட தேவையில்லை, பாஸ்வேர்டு அடித்தா கதவு திறப்படும், அவங்களா உள்ளே வருவாங்க.
இந்த ஒரு நாள் நம்ம நாட்டில் ஒரு நாள் இந்த இரவை கழித்தால், இப்படி ஒரு தாய் வந்தா, கிளப்புக்கு போய் குடிச்சு போட்டு வந்தா, பிள்ளைகள் அங்கே தூக்கமா இருந்தா, அருவருப்பா இல்லை கேட்கிற நேரம், அசிங்கமா இல்லை கேட்கிற நேரம், அவங்க கலாச்சாரம் அது சர்வ சாதாரணம். இப்போ அதாவது அதை பேச போனாலே ஒவ்வொன்று கலாச்சாரத்தை சொல்ல போனால் அதுக்கே நேரம் முடிஞ்சிடும். லிவிங் டுகெதர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க புதுசு புதுசா. சந்திரமண்டலத்துக்கு போகிறது ஓகே, நாசா அதிகமாக செலவழிக்குது. ஏன் செலவழிக்குதுன்னா உலகம் அழிய போகுதுப்பா. நம்ம நாளைக்கு சாப்பிட்றது என்னன்னு யோசிக்கிறோம். ஒரு வீடை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம். நம்ம ஒரு வருஷ சம்பளத்தை ஒரு மாசத்துல ஒரு நாளில் எடுத்துருவோம்.